அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் ராவி அவர்கள் எழுதிய 10க்கு 10 என்ற ஒரு சிறுகதையை காண இருக்கின்றோம். கலெக்டர் திருச்சிற்றம்பலம் அவர்கள் வடநாட்டிலேயே நீண்ட நாட்கள் பணிபுரிந்து விட்டார். தற்போது தான் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவராக. அவரை வரவேற்பதற்காக பெரும் சான்றோர்கள் எல்லாம் கூடி ஒரு விழாவை ஏற்படுத்துகிறார்கள். விழாவில் அவருக்கு மாலை என்ன, மரியாதை என்ன, பாராட்டுக்கள் என்ன எல்லாம் முடிந்தது. தன்னுடைய காரில் ஏறி திருச்சிற்றம்பலம் சென்று கொண்டிருக்கின்றார். அந்த ஊரினுடைய மூலையிலே காமராஜர் படிப்பகம் என்ற ஒரு படிப்பகம் இருக்கிறது. அந்த படிப்பகத்திலே நிறைய நூல்கள் இருக்கும், செய்தித்தாள் வரும், எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இன்றும் அப்படியே இருக்குது அந்த இடத்துல. உடனே காமராஜ் படிப்பகம் வந்தோன்னே கலெக்டர் சொன்னார் தன்னுடைய ஓட்டுநரிடம், எப்போ வண்டியை ஓரமாக நிறுத்துப்பா அப்படின்னு. அவர் ஓரமாக நிறுத்துறாரு. டக்குன்னு காரை திறந்து கண்ணாடி கதவை திறந்துக்கிட்டு இறங்குறாரு. இறங்கி அந்த காமராஜ் படிப்பகத்துக்கு ஒட்டுற மாதிரி ஒரு 20 அடி சந்துங்க, 20 அடி ரோடு, அந்த ரோட்டில் நடக்கிறார். பின்னாடியே டபாலி ஓடுறாரு. எனக்கு கலெக்டர் திடீர்னு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடணுன்னு உடனே கொஞ்சம் தூரம் நடந்தோன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சந்து. அந்த சந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி இருக்கும். அந்த 4 அடி சந்தில் உள்ளே நடக்கிறார். உள்ளே நடந்தால் பின்னாடி டபாலி ஓடுறாரு. அப்போ உள்ளே ஓடி போய் பார்த்தா உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் நடக்கிறார். நடந்தால் ஒரு 15 வீடு, லைன் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சின்ன 10க்கு 10 வீடு, எல்லாமே 10க்கு 10 கட்டினது ஓட்டு வீடு. அந்த வீடெல்லாம் அப்படியே 15 வீடு அப்படியே இருக்குது. எல்லா வீடு பழசு, ரொம்ப பழசாகி இடிஞ்சு விழுற நிலைமையில் இருக்குது. அந்த வீட்டில் யாருமே குடியில்லை. முன்னாடி ஒரு வீட்டில் மட்டும் ஒரு வயசான பாட்டி ஒருத்தர் இருக்கார். உடனே கலெக்டர் அப்படியே போய் பார்க்குறாரு. அந்த வீட்டை பூரா சுற்றி பார்க்குறாரு. உடனே அந்த பாட்டி வந்து பார்க்குறாரு. யாருங்க, என்னங்க வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அந்த கலெக்டர் கேட்குற, அந்த வீட்டில் யாருமே குடியில்லைங்களா அப்படின்னு. பாட்டி சொல்கிறாங்க, இந்த வீடு ரொம்ப பழசாயிருச்சு, எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, கரண்ட்டு வேறு, அந்த வீட்டுக்கு 15 வீடு கரண்ட்டும் இல்லைங்க, எனக்கு அப்ரூவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பாட்டி சொல்கிறார், இந்த வீட்டில் தாங்க ஒரு பையன் 13ஆம் நம்பர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த பையன் வந்து பிறந்ததே இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த பையன் பிறந்து அவங்க அப்பா தறி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தார், விசைத்தறி. அப்போ அந்த பையன் பிறந்தோன்னே ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சாங்க. அவன் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் போய் சேர்த்துனாங்க. 5ஆம் கிளாஸ் வரை அவன் நல்லா அருமையாக படித்தான். அப்புறம் 6வது சேர்த்துனாங்க. 10வது அவன் நல்ல மார்க் வாங்கினாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்மாஸே அவன் இந்த வீடு தேடி வந்துட்டாருங்க அந்த பையனை பார்க்குறதுக்கு. அப்போ அவ்வளோ மார்க்கு. உடனே அந்த சந்துக்குள்ளார வந்துட்டாருங்க. அடுத்து 12ஆவதுலேயும் அந்த பையன் ஃபஸ்ட் மார்க் வந்தோன்னே மாவட்ட ஆட்சித்தலைவரே வந்துட்டாருங்க அந்த பையனை தொலைவிட்டு. அப்போ நீங்களும் கலெக்டர் தான், நீங்களும் அந்த பையனை தொலைவிட்டு வந்தீங்களா அப்படின்னு அந்த கலெக்டரை பார்த்து அந்த அம்மா கேட்குறாரு. அப்போ கலெக்டரை ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே அந்த அம்மாவை பார்த்துட்டு தலையை மட்டும் ஆட்டிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து அப்படியே காரில் ஏறிக்கிறார். காரும் புறப்படுது. தன்னுடைய தலைமை அலுவலகத்தை நோக்கி செல்கிறார். காரில் செல்கின்ற பொழுது மலரும் நினைவுகள். அப்போ அந்த பாட்டி சொன்ன அந்த பையன் யாருன்னா இவர் தான் திருச்சிற்றம்பலம். 10க்கு 10 வீட்டில் குடியிருந்தாங்க. அந்த வீட்டினுடைய வாடகை பார்த்திங்கன்னா 30 ரூபாய். அவங்க அப்பா தறி ஓட்டுவார், அவங்க அம்மா சின்ன வேலைகள் செய்வாங்க. இவங்க தங்கச்சி ஒருத்தர், அண்ணன் ஒருத்தர், இவர் நடுவாளர். வீட்டில் லைட் இருக்காது. வெளியே அமர்ந்த காமராஜர் படிப்பகம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த படிப்பகத்தில் தான் சென்று படிப்பார். வீட்டில் இரவு நேரத்தில் விளக்கு, சீமெண்ண விளக்கு தான். மழை காலத்தில் ரொம்ப சிரமம், எல்லோரும் லைனாக படுத்துக்குவாங்க. மற்ற மழை வராத பொழுது வெளியே சென்று அனைவரும் அமர்ந்து கொள்வார். இவ்வளவு சிரமமான இடம். அந்த 10க்கு 10 அறையிலேயே படித்த ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு படித்து முதல் மதிப்பெண் பெற்றவுடன் தலைமை ஆசிரியர் அவனை தேடி வந்து வாழ்த்து சொன்னார். 12ஆம் வகுப்பிலே மாநில அளவில் அவன் மதிப்பெண் பெற்றவுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து வாழ்த்து சொன்னார். இப்பொழுது அந்த மாணவன் தன்னுடைய கடினமான உழைப்பினால் மாவட்ட ஆட்சித்தலைவராகவே மாறிவிட்டான் அல்லவா. இப்போது கலெக்டர் ஆஃபீஸ் வந்தது. கலெக்டர் ஆஃபீஸ் வந்தோன்னு உடனே இறங்கி தன்னுடைய அலுவலகத்துக்கு செல்கிறார். அப்பொழுது அங்கே ஒரு பேச்சு போட்டி நடக்கிறது. அங்கே ஒரு அரசு பள்ளி மாணவன் பேசிக்கொண்டிருக்கிறான். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஆக்கம் என்றால் முன்னேற்றம், செல்வம், நல்ல செய்தி, வழி கேட்டு சென்றடையும். அசைவிலா ஊக்கத்தோடு ஒருவன் உழைக்கின்றான் என்றால் அவனுடைய பெருமைகளை கூற ஆக்கம் அவனை தேடி செல்லும் என்று சொன்னார்லவா. அதனால் கடுமையாக உழைத்த அந்த மாணவன் திருச்சிற்றம்பலத்திற்கு தலைமை ஆசிரியர் என்ற ஒரு ஆக்கத்தின் மூலமாக நல்ல செய்தி பாராட்டு கிடைத்தது. மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ற ஒரு ஆக்கத்தின் மூலமாக நல்ல செய்தி பாராட்டு கிடைத்தது. இறுதியில் மிகப்பெரிய பதவியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் பதவியும் கிடைத்தது. இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை என்ற அந்த அரசு பள்ளி மாணவனின் குரல் திருச்சிற்றம்பலத்தின் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. அதை கேட்டுக்கொண்டே கண்களில் கண் கலங்க தன்னுடைய அறைக்கு சென்று அமர்ந்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருச்சிற்றம்பலம். இந்த எளிய மக்களின் வாழ்க்கையை எழுத்தாளர் ராவி அவர்கள் மிக அற்புதமாக சித்தரித்துள்ளார்.